மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்காக ஆர்பி உதயகுமார் எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை என அங்கு திமுக சார்பில் போட்டியிடும் மணிமாறன் நியூஸ் 18 கேண்டிடேட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் தெரிவித்தார். எனவே 2 முறை வெற்றி பெற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எதிர்த்து நீங்க போட்டிக்கிறீங்க. நீங்க 2 முறை வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் 3ஆம் முறை உறுதியாக வெற்றி பெறும் நம்பிக்கையில் இருக்கீங்க. இந்த களம் எப்படி பாக்குறீங்க? எதிர்த்து நிற்பவர் என்ன பொறுப்பு இருந்தாரோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இந்த முறை அவரை இந்த தொகுதியை விட்டு அப்புறப்படுத்துவார்கள் மக்கள். மக்களுக்கான எந்த திட்டங்களையும் செய்யாதவர் தான் உதயகுமார். இப்போ அவரை எங்க பார்த்தாலும் மக்கள் வெறுக்கிறார்கள். திருமங்கலம் மக்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? கோரிக்கை வேலை வாய்ப்பு கேட்கறாங்க. வேலை வாய்ப்பு, படிச்ச இளைஞர்கள் பெண்கள் வேலை வாய்ப்பு கேட்கறாங்க. குடிநீர் பிரச்சனை, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பிரச்சனை கேட்கறாங்க. இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை கேட்கறாங்க. அதையெல்லாம் நிச்சயமா நாங்கள் செஞ்சு தருவோன்ற நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த உதயகுமார் எந்த அடிப்படை பணியும் செய்யல என்றாரு. அவர் என்னன்னா, நான் தான் சட்டமன்றத்தில் வாதாடி ஒவ்வொரு திட்டங்களா பெற்றுக் கொடுத்தேன், ஆனா பேர் அவங்க வாங்கிட்டு போயிடாங்க. எந்த திட்டங்களை பெற்றுக் கொடுத்தாரு? 110 விதிகளை ரயில்வே மேம்பாலம் வரும்னு சொன்னாங்க ஜெயலலிதா காலத்துல, வரல. இப்போ நாங்க போய் முதலமைச்சர் எடுத்து சொன்னோம், திருமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் கொண்டு வந்தோம். அதுக்கு வீரவாண்டி கட்டபொம்மன் பேர் வச்சிருக்கிறோம். முள்ளிப்பள்ளம் குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். நீதிமன்ற கட்டட வளாகம் பேரையூர்ல கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர் அமைச்சராக இந்த காலத்துல செஞ்சிருக்கலாமே, எதுவுமே செய்யல. இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால இது நான் தான் முயற்சி சொன்னேன்னு ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட சொல்றாரு. திரும்ப 4 முனை போட்டி 5 முனை போட்டின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் மக்களிடத்திலே அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்று நாங்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் முந்துகின்றோம். எங்களுக்கு போட்டியாக யாரையுமே நாங்கள் நினைக்கிறோம்.